கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 25/4/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. Thou art our sister, be thou the mother of thousands of millions. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெபேக்காளை வாழ்த்தி சொல்லுகிறதான வார்த்தை, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இந்த புதிய நாள் கால வேளைகளிலும் ஆண்டவர் நமக்காய் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நம்முடைய காதுகள் கேட்க சொல்வதற்கு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. உங்களுடைய சத்துருக்கள் அவளுடைய வாசல்களை, அப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பாராக. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதும் ஆண்டு கொள்வதும் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்றும் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 9:1. தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறதை நினைவுபடுத்துகிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும், உங்களை பலுகி பெருக செய்வாராக. இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நீங்கள் கோடா கோடியாய் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஏப்ரல் மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. பெருக்கத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சிரசின் மேல் ஏராளமாய் தாராளமாய் கிடைக்கப்பெற்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணுவாராக. வாழ்ந்திருக்க சுகித்திருக்க கர்த்தரால் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் காண கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள், மடங்குகளின் ஆசீர்வாதங்கள் பார்க்கும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரம் வேதம் சொல்கிறது, 1 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள், 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள். கோடா கோடியாய் பெருக செய்கிறவர் தொடர்ந்து பெருக செய்து ஆசீர்வதித்து காக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்றைய கேள்வியும் அதற்கான பதிலும், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. யார் யாரிடத்தில் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளமாகிய அனைவருக்கும் சொன்னது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, நீ எப்ராத்தாவிலே
பாக்கியவானாயிருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை காலவேளையிலே உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.